Praise Lord. Praise Lord. Hallelujah. இந்த முப்பெரும் விழாவான மாதர் சங்கம், வாலிபர் சங்கம், ஓய்வு நாள் பள்ளி ஆண்டு விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாட இருக்கின்ற இந்த வேளையில் திருச்சபையின் பொறுப்பாளர்களை கௌரவிக்கும் விதமாக திருச்சபையின் தலைவர் தலைமை வகிக்கவும், திருச்சபையின் செயலாளர் ஆண்டவருடைய வல்லமை பொருந்திய வார்த்தையை பேசவும், இந்த ஆண்டு விழாவிற்கு புகழ் சேர்த்த திருச்சபையின் ஆயர் அவர்களுக்கும் திருச்சபையின் கமிட்டி மூப்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி ஆரம்பிக்கின்றேன். இந்த நாளின் இறை செய்திக்கு ஜெபத்தின் மேன்மை என்ற தலைப்பை வழங்கி இறை செய்திக்கு நேராக கடந்து செல்ல ஆவல் கொள்கின்றேன். அதே நேரத்தில் இன்று நாம் வாசிக்க கேட்ட அற்புதமான நற்செய்தி பகுதியினையும் தழுவி செல்ல ஆவல் கொள்கின்றேன். ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு போன்றது. ஜபம்தான் கிறிஸ்தவர்களின் ஜீவனாக விளங்குகின்றது. விளையாட்டாக சொல்வார்கள், ஆண்டவருடைய தொலைபேசி எண் 333 என்று. ஏனென்றால் எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லப்படுகிறது. இந்த நாளினுடைய இந்த ஜபத்தின் மேன்மைக்காக வேதாகமத்திலிருந்து எடுத்துக்கொண்ட பகுதி யோபுவின் புத்தகம் 21 அதிகாரம் 15 பிற்பகுதி. அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கின்றார்கள். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். வாரும் தூய ஆவியானவரே, பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரே, ஒரே விசுவாசத்திற்குள்ளாக கூட்டி சேர்த்த எங்கள் தேவரே, உம்முடைய வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமென். அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கின்றார்கள். எத்தனையோ கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள், ஆண்டவர்கிட்ட எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டேங்க, என்னை போல ஜெபித்தவர்கள் ஒருவரும் இருக்க மாட்டாங்க. என்னுடைய முழங்கால்களை நான் முடக்கி ஆண்டவருடைய சமூகத்திலே என்னுடைய கண்ணீரை ஊற்றி நான் எவ்வளவோ பாரத்தோடு ஜெபித்தேன். ஆல் நைட்டு பிரேயருக்கெல்லாம் போனேன், அங்கெல்லாம் ஜெபித்தேன், ஆனால் அதனால் நான் ஒன்றையும் காணவில்லை என்று சொல்வார்கள். ஆம் பிரியமானவர்களே, 2 உயிருள்ள சாட்சிகளை உங்களுடைய கூறி வேதத்திலிருந்து நாம் தியானத்திற்கு செல்வோம். கணவனை 1683 வருடம் ஜெர்மன் தேசத்திலே தன்னுடைய கணவனை இழந்த ஒரு விதவை தாய் மறிக்கின்ற வேளையிலே மரணப்படுக்கையில் இருந்து கொண்டு தனது பிள்ளைகளை பார்த்து இவ்வாறு கூறுகின்றார், என் அருமை மக்களே, உங்களுக்கு பயன்படும்படி நான் பெரும் பொக்கிஷத்தை தேடி வைத்திருக்கின்றேன் என்றார். அதை கேட்ட மூத்த மகன், அருமை அம்மா, பொக்கிஷம் எங்கே என்று ஆவலுடன் கேட்டான். அதற்கு தாய், அதை என்னுடைய வேத புத்தகத்திலே தேடுங்கள், அங்கே அதை கண்டடைவீர்கள். அதனுடைய ஒவ்வொரு பக்கத்தையும் என்னுடைய கண்ணீரால் நான் நினைத்திருக்கிறேன் என்று அந்த மகனிடம் அவர் கூறுகின்றார். ஒரு அறிவுள்ள தாய் 100 ஆசிரியர்களுக்கு சமம் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த மகன்தான் பின்னாளிலே வேதாகம கல்லூரியிலே பயின்று தமிழகத்திலே தரங்கம்பாடி என்ற பகுதிக்கு வந்து கப்பலிலே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தோடு கரை இறங்கி தரையிலே சிறுவர்களான மாணவர்களோடு கூட சேர்ந்து அந்த கொளுத்து வெயிலிலே தரையிலே அமர்ந்து மணலிலே ஆனா ஆவனா என்று படித்து
இன்று நம்மளுடைய கரங்களிலே தவழ்கின்ற அற்புதமான புதிய ஏற்பாட்டை தமிழிலே ஜெர்மன் மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்து நம்மளுடைய கோடிக்கணக்கான மக்கள் அதை படித்து பயன்பெறும்படியாக ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார் என்றால் அந்த தாயினுடைய கண்ணீருக்கு கிடைத்த பரிசுதான் நம்முடைய கரங்களிலே நாம் வாசித்துக் கொண்டிருக்கின்ற அந்த வேதாகமம். ஆம் பிரியமானவர்களே, அமெரிக்க தேசத்திலே 1898 ஆண்டு ஜான் நிக்கல்சன் என்று ஒரு 12 வயது சிறுவனை அந்த விதவை தாய், மகனே எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்க வேண்டும் என்று அழைக்கின்றார். என்ன அம்மா என்று அந்த சிறுவன் கேட்கின்றான். நீ படுக்கைக்கு செல்வதற்கு முன்பதாக வேதாகமத்தை படித்து ஜெபித்து நீ ஆண்டவருடைய சமூகத்திலே நீ அதை தியானம் பண்ணி ஜெபித்து படுக்கைக்கு செல்ல வேண்டும் என்று அந்த தாயார் சொல்லுகின்றார்கள். இப்படியாக தாயார் கொடுத்த வாக்குறுதியை அவன் நிறைவேற்றுவதற்கு முன்பதாக அந்த தாயார் மரித்து விடுகிறார்கள். ஆனால் தாயாருக்கு கொடுத்த வாக்குறுதியிலே அந்த மகன் உறுதியாக இருந்து வேதாகமத்தை தினந்தோறும் படித்து தியானித்து ஜெபித்து படுக்கைக்கு செல்வதை வழக்கமாக கொண்டார். ஒரு நாள் ஒரு விடுதியிலே அவர் தங்கியிருந்த பொழுது அதனோடு அந்த விடுதியிலே இன்னொரு நபரும் அதிலே ஷேரிங் சிஸ்டத்திலே தங்குகின்றார். அப்பொழுது நீ என்ன படித்துக் கொண்டு இருக்கின்றாய் என்று கேட்கும் பொழுது, இந்த மாதிரி நான் பரிசுத்த வேதாகமத்தை படித்துக் கொண்டிருக்கின்றேன், எனக்கு என்னுடைய தாயாருக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது அந்த நபர் சொன்னார், வில்லியம் நைட் என்ற அந்த நபர், நாம் ஒன்று செய்வோம், எல்லா விடுதிகளிலும் நாம் இலவசமாக வேதாகங்களை வைப்போம் என்று அன்று இருவரும் கூடி பேசுகின்றார்கள். அதன் மூலமாக உருவானதுதான் இன்றைக்கு 200 நாடுகளிலே ஆண்டவருடைய வல்லமை உள்ள வார்த்தை சென்றடையும்படியாக இந்த கிதியோன் இன்டர்நேஷனல் என்ற சர்வதேச ஊழியம் ஆண்டவருடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை காற்று புகாத இடத்திலே கூட சென்று கொடுத்து கொண்டிருக்கின்றது, வழங்கி கொண்டிருக்கின்றது. அழிந்து கொண்டிருக்கின்ற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகின்ற ஒரு உன்னதமான பணியை செய்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு 200 நாடுகளிலே அந்த வேதாகங்கள் சென்று அடைவது என்றால் மிகப்பெரிய ஒரு சவால். ஆனால் அந்த தாயாரினுடைய அந்த கண்ணீரின் ஜபம் இன்றைக்கு உலகமெங்கும் சென்று இந்த வேதாகங்கள் சென்று கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பாருங்கள், இப்படியாக இந்த நாளிலே கூட நாம் வாசிக்க கேட்ட அற்புதமான பகுதி பரிசுத்த லூக்கா நற்செய்தி நூல். அங்கும் கூட ஒரு விதவை தாயை தான் ஆண்டவர் பயன்படுத்துகின்றார். அன்னாள் என்ற ஒரு பெயர் கொண்ட ஒரு தாய். பாருங்கள், லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே, ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருந்த ஒரு விதவை தாய். எத்தனையோ வேதபாரர்கள் இருந்தார்கள், பரிசேயர் இருந்தார்கள், சதுசேயர்கள், எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தை ஆண்டவர் இந்த தாய்க்கு கொடுத்தார். அந்த தாய் தான் அந்த நாளிலே உடைய இறை செய்தியை வழங்கி கொண்டிருந்தார். ஆக ஆண்டவர் சாதாரண மக்களை, சாதாரண அற்பமான மக்களை ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, இது பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அது மட்டுமல்ல, நாம் இந்த நாளிலே கூட சிமியோன் என்ற ஒரு மனிதன், அவர் இஸ்ரவேலின் ஆறுதலுக்காய் காத்து கொண்டிருந்த ஒரு மனிதனின் மேலே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அவர்தான் அந்த நாளிலே ஆண்டவரை மரியாளிடமிருந்தும் யோசேப்பிடமிருந்தும் தன்னுடைய கரங்களை நீட்டி அந்த குழந்தையை பெற்றுக்கொண்டு நிச்சயமா சொல்லியிருப்பாரு, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் என்று நிச்சயமாக நினைத்திருப்பார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் தன்னுடைய கரங்களிலே அந்த குழந்தையை பெற்று அற்புதமாக அவர் சொல்வார். பாருங்கள், 29ஆம் வசனத்திலிருந்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும்
தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய திருச்சரீரத்தையும் திரு ரத்தத்தையும் ஆண்டவருடைய அந்த கம்யூனியன் அந்த நேரத்திலே அதை பெற்று நாம் அதை நம்முடைய கரங்களிலே ஏந்தும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதனால்தான் அதை தொடர்ந்து நாம் சொல்கின்றோம். இந்த சிமியோனுடைய தோத்திர பாடலை நாம் பாடுகின்றோம். அதை போலதான் ஆண்டவரை தன்னுடைய கரங்களில் ஏந்தி சிமியோன் அவரை போற்றி பாடுவதை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, பாருங்கள், நம் பழைய ஏற்பாட்டிலே இன்னைக்கு நாம் படிக்க கேட்ட அந்த நியாய பிரமாணத்தை ஆண்டவர் நிறைவேற்றுபவராகவும் இங்கே இருக்கின்றார். பாருங்க, எத்தனையோ பேர் எவ்வளவோ காணிக்கைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு கொடுத்திருப்பார்கள். காளைகளை கடாக்களை பலியாக கொடுத்தார்கள். ஆனால் நம்மளுடைய ஆண்டவருக்கோ ஒன்றும், அவர் அந்த ஏழையின் கோலத்தை இங்கும் இந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவதிலும் கூட காட்டுகின்றார். ஒரு ஜோடு புறா குஞ்சை அவர்களுடைய தாயார் தகப்பன் எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்கு வருகின்றார்கள். அதற்கு கூட அவருக்கு அந்த ஒரு ஏழ்மையின் அந்த காரியத்தை அவர் இங்கு காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். அப்படி ஏழை கோலமாக தன்னையே தாழ்த்திய தேவன் அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு புறா குஞ்சோட தகப்பன் தாயார் வருகிறார்கள். அந்த நேரத்தில் அந்த புறா குஞ்சு ஒருவேளை சொல்லியிருக்கோம், என்னுடைய ஆண்டவருக்காக நான் பலியாக போகின்றேன் என்று அது கூட பெருமைப்பட்டிருக்கும். ஆம் பிரியமானவர்களே, நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவதாக நம்முடைய ஆண்டவர் காணப்படுகின்றார். இங்கே பாருங்க, எல்லாம் சொல்லுவாங்க, நம்மளுக்கு சொந்த தனக்கு வந்தாதானே அந்த வழி தெரியும் என்று சொல்வார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் இந்த மக்களுக்கு முன் உதாரணமாக தன்னை நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவராக இங்கு அவர் காணப்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, இப்படியாக இந்த நாளிலே அன்னாள் ஆண்டவருடைய செய்தியை வழங்கினார். ஆண்டவரை கண்ணார கண்டார். அந்த ரட்சிப்பை அவர் காணும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். அவருடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். எத்தனையோ நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் அமர்ந்திருந்து அந்த ஆலயத்திலே அவர் ஜெபித்ததினுடைய பலனை அவர் கண்ணார கண்டதை நாம் பார்க்கின்றோம். இப்படியாக பழைய ஏற்பாட்டிலே ஓர் அன்னாள் அவர் வருடந்தோறும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு சென்று ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்பதை வழக்கமாக கொண்டிருந்த ஒரு தாயார். பாருங்கள், அந்த அன்னாள் ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம், தன்னுடைய கவலைகளை, தன்னுடைய கண்ணீர்களை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் ஊற்றிவிட்டார் என்று பார்க்கின்றோம். அவருக்கு உடைய பிரச்சனை என்னவென்றால் குழந்தை இல்லை என்ற அந்த ஒரு குறையை போக்குவதற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே வருடந்தோறும் பாருங்க, சீலோ ராமதாய் என்ற இடத்திலிருந்து, அதாவது தெற்கு பகுதியிலிருந்து வடக்கு நோக்கி அவர் பயணம் செய்கின்றார். சீலோ என்ற இடத்திற்கு பல மைல்கள் சென்று ஆண்டவருடைய ஆலயத்திலே அவர் சென்று தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லும்படியாக வருடந்தோறும் சென்று கொண்டிருந்த ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் கிருபை புரிகின்றார். அவர் ஆண்டவருடைய சமூகத்திலே பாருங்கள், என்ன மனங்கசந்து 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரக்கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனையை பண்ணுகின்றார். பாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே மன கிளேசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே சென்று பொருத்தனை பண்ணுகின்றார். அந்த சமயத்திலே ஏலி பார்க்கின்றார், இது ஏதோ இந்த அம்மா குடிவெறியிலே முணங்கி கொண்டிருக்கின்றது என்று நினைக்கின்றார். ஆனால் அந்த பெண் சொல்கிறார், நான் அப்படி அல்ல, என்னுடைய ஆண்டவருடைய சமூகத்திலே என்னுடைய இதயத்தில் இருந்த எல்லாவற்றையும் ஊற்றிவிட்டேன் என்று அந்த ஸ்திரீ சொல்வதை நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய சிக்கலை தீர்ப்பதற்கு எந்த மனிதனாலும் முடியாது, ஆனால் தேவனால் எல்லாம் முடியும் என்ற விசுவாசத்தோடு அன்னாள் தேவனை நாடினார். ஜெபித்து முடித்த பின்பு அன்னாள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது.
1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின் பிற்பகுதியிலே, அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை, ஆனால் கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அதே போல கர்த்தர் நினைத்தருளி அருமையான ஒரு மகனை கொடுக்கின்றார். சாமுவேல் என்ற ஒரு மகனை கொடுக்கின்றார். அதற்கும் அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியின் இடத்தில் கொண்டு போய் விடுகிறார்கள். ஆனால் ஒருவேளை ஆண்டவரோட கொஞ்சம் வசதியானவங்க போல காளையை பலியிட்டு தன்னுடைய மகனை ஏலியின் இடத்திலே ஒப்புவிக்கதை பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் கண்ணீரை காண்கின்ற தேவன். துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாவற்றிற்கும் விடுதலை கொடுக்கின்ற ஒரு தேவனாக நம்முடைய தேவன் காணப்படுகின்றார். ஆனால் யோபு சொன்ன பிரகாரமாக அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்று மக்கள் கேட்கின்றார்கள். ஆனால் பாருங்கள், அற்புதமான ஒரு ஆண் குழந்தையை அன்னாளுக்கு கொடுத்து அதன் மூலமாக அது மட்டுமல்ல, ஆண்டவர் நினைத்திருப்பார், அம்மா உன்னுடைய கண்ணீருக்கான பலன் இது மட்டுமல்ல, இஸ்ரவேலை ஆளப்போகின்ற முதல் ராஜாவான சவுலை உன்னுடைய மகனை கொண்டுதான் நான் அபிஷேகம் பண்ண போகின்றேன். அது மட்டுமல்ல, நான் இந்த என்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புவதற்காக நான் தெரிந்தெடுத்த சந்ததியான ஈசாயின் வேறான தாவீதையும் உன்னுடைய மகனை கொண்டுதான் நான் அபிஷேகம் பண்ண போகின்றேன் என்று மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வழங்கி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, அந்த தாயின் அன்னாளின் கண்ணீரை கண்டு பதில் கொடுத்த தேவன் இந்த நாளிலும் ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் நம் துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர்கள், கவலைகளோடு கூட அமர்ந்து இருக்கலாம். நிச்சயமாக நம்முடைய ஆண்டவர் பதில் தருகின்ற தேவன். ஒரு காலம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்று மட்டும் நினைத்து விடக்கூடாது பிரியமானவர்களே. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். உம்முடைய நாமம் என்ன என்று மனோவா கேட்கின்றான். என்னுடைய நாமம் அதிசயம் என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கின்றோம். மனோவாவை ஆண்டவராக சென்று மனோவாவை தேர்ந்தெடுத்தார். மனோவா தம்பதிகளை பாருங்கள், இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வருகின்றார்கள். கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தியரின் கையிலே ஒப்பு கொடுக்கின்றார். ஆண்டவரை விட்டு வழி விலகி போகிறவர்களுக்கெல்லாம் பரவாயில்ல, நம்ம இவ்வளவுதானே, யார் பார்க்க போறா என்று சிலர் நினைத்து செயல்படுகின்ற காரியம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையிலே கொண்டு வந்து விடும். இஸ்ரேல் மக்களும் அப்படிதான் ஆண்டவரை விட்டு வழி விலகி போய்கொண்டே இருந்தார்கள். பாருங்கள், ஆண்டவர் ஒரு இரட்சகனை அனுப்பும்படியாக ஒரு அருமையான ஒரு தம்பதிகளை தேர்ந்தெடுக்கின்றார். அதுதான் மனோவா தம்பதிகள். மீண்டும் பாவத்தில் விழுந்தால் 40 ஆண்டுகள் பெலிஸ்தியரிடம் இஸ்ரவேலர் அடிமைப்பட்டிருந்தனர். பெலிஸ்தியர் என்ற இனம் தாவீதின் காலம் வரைக்கும் இஸ்ரவேலருக்கு மிகுந்த தொல்லைகளை கொடுத்து வந்த ஒரு இனம். பெலிஸ்தியர் ஒரு சிறு பகுதியில் மட்டுமே குடியிருந்த போதிலும் அவர்கள் பெயரால் நாடு முழுவதும் பாலஸ்தீனா என்று பிற்காலத்திலே அழைக்கப்பட்டது. பெலிஸ்தியர் என்ற இனம் தற்போது உலகத்தில் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரேல் மக்களை மிக துன்பத்திற்கு அதாவது அவர்கள் வயலிலே விதைத்து விட்டு வருவார்கள். அதை பின்னாடி இவர்கள் சென்று அறுத்து இவர்கள் அதனுடைய பயனை அனுபவிப்பார்கள். இப்படியாக அவர்களுக்கு தொல்லைகள் கொடுத்து கொண்டே வந்தார்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை எட்டியது. அப்பொழுதுதான் மனோவாவுக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்து, மனோவாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் தரிசனத்தை கொடுத்து, உனக்கு ஒரு மகனை கொடுக்க போகின்றேன் என்று சொல்லும் பொழுது, இவர்கள் சாதாரணப்பட்ட ஆள் இல்ல போல, நம்மளை காட்டிலும் சந்தேக பிடித்தவர்கள் மனோவாவும் மனைவியும். இருவரும் வேறு இடத்துல இருக்கிறாங்க. ஆனாலும் உன்னிட்ட என்ன சொன்னார் தூதன் மனோவா, என்கிட்ட இதைதான் சொன்னாரு இப்படின்னு 2 பேர் கலந்து பேசி ஒரு சந்தேகம், 2 பேருக்கும் பயங்கரமான சந்தேகம். அப்பொழுது மனோவா பாருங்கள், நியாயாதிபதியின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன்
மறுபடியும் ஒரு விசை என்னிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். பாருங்க, மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் கடவுள். ஒருவேளை சந்தேகமா இருந்தாலும், ஆனால் மனோவாவின் உடைய சத்தத்திற்கு ஆண்டவர் செவி கொடுப்பதை பார்க்கின்றோம். உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்கின்றான். அது அதிசயம். ஆம் பிரியமானவர்களே, அதிசயமான ஆண்டவர் பிறந்த இந்த அற்புதமான டிசம்பர் மாதத்திலே நாம் மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய கிருபையினால் அவருடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடி இருக்கின்ற நேரத்திலே அதிசயமான ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்மளுடைய ஜெபங்களுக்கு பதில் தருகின்ற ஒரு ஆண்டவராக இருக்கின்றார். பாருங்கள், பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். சிம்சோன் என்றால் சூரியனை போன்றவர், சூரியனை போன்ற பிரகாசம் உள்ளவன் சிம்சோன். ஆனால் பாருங்கள், எந்த மக்களை அழிக்க வேண்டும், எந்த மக்களுக்கு எதிராக போராட வேண்டும் என்று சிம்சோனை ஆண்டவர் அருமையான தம்பதிகளுக்கு கொடுத்தாரோ அந்த பெலிஸ்தியரிடமே அவன் வீழ்ந்தான் என்பதை நாம் பார்க்கின்றோம். வேதம் சொல்கின்றது, ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம் ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் என்று. பாருங்கள், அவனுடைய எல்லா அந்தரங்க காரியத்தையும் அந்த பெலிஸ்தியரிடம் சொன்னதின் நிமித்தமாக அவன் வீழ்ச்சியின் பாதைக்கு சென்றான். ஆனாலும் ஆண்டவர் அவனை 20 ஆண்டு காலத்திற்கு நியாயாதிபதியாக வைத்திருந்தார். கடைசியாக அவனை பிடித்து அந்த பெலிஸ்தியர்கள் தூணிலே கட்டி வைத்து அவனை கண்களை பிடுங்கி வேடிக்கை காட்டுவதை நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். அப்பொழுது அவன் சொல்கின்றான், ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று மன்றாடுவதை பார்க்கின்றோம். ஒருவேளை நாம் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தால், ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம் ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை ஆண்டவரே தயவாய் மன்னித்தருளும் என்று ஆண்டவரிடம் கெஞ்சி கேட்போம். அதன் நிமித்தமாக பாருங்கள், சிம்சோன் அவன் உயிரோடு இருந்த நாட்களிலே காட்டிலும் அவன் மரித்த போது அதை காட்டிலும் பல மடங்கு மக்களை அவன் கொன்று தானும் மரணம் அடைந்தான். ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை நாம் ஒருபோதும் தட்டி கழித்து விடக்கூடாது. ஆண்டவர் எந்த நோக்கத்துக்கு என்று கொடுத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதுதான் சிம்சோனின் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பாடமாக இருக்கின்றது. யூதர்களை எல்லாம் அழிக்கும்படியாக ஆமான் திட்டம் போடுகின்றான். ஆனால் அந்த யூதர்கள் எல்லாம் அழிக்கின்ற அந்த காரியத்தை மொர்க்கதாய் அதை எப்படியாவது முறியடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கின்றான். இந்த நேரத்திலும் பிரியமானவர்களே, அதற்காக ஆண்டவர் பயன்படுத்திய ஒரு பாத்திரம் எஸ்தர். எஸ்தரை ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தினார். எஸ்தருடைய ஜெபம், எஸ்தருடைய உபவாசம் யூத மக்களிலே அநேகரை காக்கும்படியாக அந்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். அவருடைய ஜெபம் பாருங்கள், யூதர்களை காப்பாற்றியது. யூதர்களை உயிரோட காப்பாற்றுவதற்காக எஸ்தரை ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, நம்மளுடைய திருச்சபையிலே கூட அநேக எஸ்தர்கள் காணப்பட வேண்டும். அநேக எஸ்தர்களால் இந்த திருச்சபை நிரம்பி வழிய வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலே மாதர் சங்கத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற உங்களுக்கு நான் ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இந்த திருச்சபை பல பிரச்சனைகளை சந்தித்த ஒரு திருச்சபை. இதிலே ஆரம்பம் முதல் இருந்து வருகின்ற அருமையான திருச்சபையினுடைய தலைவர், அருமையான சகோதரர் அமர், அடியன் போன்றவர்கள் நாங்கள் இந்த திருச்சபையினுடைய பிரச்சனைகளை கண்ணார கண்டு அதற்காக ஆண்டவர் சமூகத்திலே எத்தனையோ முறை ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். இதிலே விசேஷம் என்னவென்றால், இந்த திருச்சபைக்காக தன்னுடைய முழங்கால்களை இந்த பகுதியிலே முடக்கி, ஆண்டவரே இந்த திருச்சபையிலிருந்து பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்கள் என்று முழங்கால்களை முடக்கி ஆண்டவருடைய சமூகத்திலே போராடி ஜெபித்தவர்கள் தான் நம்மளுடைய மாதர் சங்கத்தின் தெபேரா மாதர் சங்கத்தினுடைய
அருமையான மக்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்தார்கள். அதன் மூலமாக இந்த திருச்சபை விடுதலையை பயணத்தை நோக்கி சென்றது. அது மட்டுமல்ல, இந்த திருச்சபையிலே ஒரு நல்ல ஃபெல்லோஷிப் கொண்டு வர வேண்டும் என்று நம்மளுடைய மாதர் சங்கத்தினர், தெபேரா மாதர் சங்கத்தினர் முயற்சி செய்தார்கள். அதன் நிமித்தமாக ஆராதனை முடிந்தவுடன் எல்லோருக்கும் வடை அல்லது கேக் அல்லது காஃபி டீ இப்படியாக ஒரு ஃபெல்லோஷிப்பை உருவாக்கியவர்கள் இந்த தெபேரா மாதர் சங்கத்தினர் என்பதை நினைவுபடுத்திக் கொள்கின்றனர். அது மாத்திரமல்ல, நம்மளுடைய அந்த பாசனேஜ் பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று போராடி ஜெபித்தவர்கள் நமது தெபேரா மாதர் சங்கத்தினர். ஆண்டவர் அதிலிருந்து அற்புதமான விடுதலையை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, எப்படியாவது எங்களுடைய சபை ஆயருக்கு ஒரு இல்லம் வேண்டும் என்று முழங்கால்களை முடக்கி ஜெபித்தார்கள். அதற்கு ஆண்டவர் பரிசாக அருமையான ஒரு பாசனேஜை ஆண்டவர் கொடுத்தார். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆண்டவர் அற்புதமாக பதில் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, எங்களுடைய திருச்சபைக்கு அருமையான ஒரு ஆயர் வேண்டும் என்று முழங்கால்களை முடக்கி ஜெபித்தார்கள். வந்து கேட்பாங்க, என்ன பிரதர், என்னங்க இப்படியே போயிட்டு இருக்கு, நம்மளுடைய திருச்சபைக்கு ஒரு நல்ல பாஸ்டர் கிடைக்க மாட்டாங்களா? 400 திருச்சபைகள் இருக்குன்னு சொல்றாங்க, ஒரு பாஸ்டர் கூட ஒரு நம்மளுக்கு நல்ல ஒரு பாஸ்டர் கிடைக்க மாட்டாங்களா? நீங்க தான் ஜெப வீராங்கனைகளே, ஜெபியுங்கள் என்று அவர்களை உற்சாகப்படுத்திய போது ஜெபித்தார்கள். அதன் மூலமாக நம்முடைய திருச்சபைக்கு அருமையான ஒரு ஆயரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் பீ டு காட். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் இந்த திருச்சபையிலே அவர்களுடைய கண்கள் இந்த திருச்சபையின் மீதே மிகவும் அன்பாக நோக்கி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு காரியங்களும் இந்த நாளிலே சிறப்பாக இந்த மாதர் சங்கத்தின் ஆண்டு விழா நடைபெறுது என்றால் அவளுடைய ஜபம் தான். இன்னைக்கு நல்ல ஒரு கால சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து அவளுடைய எல்லா புரோகிராமையும் தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கின்றார். ஆம் பிரியமானால், இப்படியாக அநேக எஸ்தர்கள் இந்த திருச்சபையில் இருந்து உருவாக வேண்டும். அதே போலதான் யூதர்களை அழிக்கும்படியாக ஆமான் திட்டம் போட்டான். அந்த திட்டத்தை எஸ்தர் ராஜாத்தி முறியடித்தால் அதற்கு உறுதுணையாக இருந்து செயல்படுகிறவர்கள் மொர்தெகாய் போன்று இந்த திருச்சபையினுடைய மூப்பர்களாக நாங்கள் இருப்பதில் பெருமை கொள்கின்றோம். இந்த திருச்சபைக்கு அருமையான ஒரு தலைவர் கிடைத்து இருக்கின்றார். ஆனால் செயலாளர் எப்படி என்று நான் தெரியவில்லை. நானே என்னை புகழ்ந்து கொள்ளக்கூடாது. அதே போல மூப்பர்கள், அருமையான மூப்பர்கள் கிடைத்திருக்கிறார்கள். அருமையான பொருளாளர் கிடைத்திருக்கிறார். ஆகவே இதெல்லாம் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்த ஜெபத்தின் மூலமாக கிடைத்த பரிசு என்று சொல்ல வேண்டும். ஆம், இப்படியாக ஒரு மூப்பர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு, மூப்பர்கள் எப்படி திருச்சபையை வழி நடத்தி செல்ல வேண்டும் என்பதற்கு நாம் இந்த நாளிலே கூட எலியாவை அதற்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். எலியா பாருங்க, ஒரு மோசமான ஒரு அரசன். யாருன்னா ஆகாப். ஆகாப் ஒருவேளை நல்ல அரசனா இருந்திருக்கலாம். அவனுடைய பொல்லாத மனைவி யெசபேலினுடைய நிமித்தமாக அவன் ஒரு பொல்லாத அரசனாக, எப்படியா யெசபேலினுடைய நோக்கமெல்லாம் என்ன? எப்படியாவது தீர்க்கதரிசிகளை எல்லாம் வேட்டையாட வேண்டும். அவளுடைய வேலையை தீர்க்கதரிசிகளை வேட்டையாடுவதுதான். ஆனால் அதற்கும் ஆண்டவர் ஒருவரை கொண்டு போய் வைத்தார். அவர்தான் அற்புதமான ஒரு தீர்க்கதரிசி ஆகிய எலியா. அவர் பாருங்க, அவருடைய ஆண்டவரே, இந்த மக்கள் எப்போதும், இந்த இஸ்ரவேல் மக்கள் வழிவிலகி போவது மாத்திரமல்ல, உமக்கு விரோதமாக விக்கிரக தோப்புகளை அமைத்து அதிலே ஓயாமல் பழி செலுத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்று வேதனையோடு இருக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து, ஆண்டவரே, வானத்தின் மதகுகளை அடைத்து மழை பெய்யாமல் இருக்கும்படி செய்வீராக என்று ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்த போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். அந்த ஜெபத்தின் மூலமாக ஏறக்குறைய 3 வருடத்திற்கு மேலாக அந்த சமாரியா பட்டினத்திலே மழை இல்லாமல் போனது. ஆனாலும் தன்னுடைய மக்கள் கதறுவதை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கின்றார். தன்னுடைய மக்களுக்காக இறங்குகின்றார். அப்பொழுது ஆகாப்பை எலியாவை சென்று பார்க்கும்படியாக ஒரு தருணத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கின்றதை பார்க்கின்றோம். ஆனா அப்போ கூட எலியாவினுடைய மனசு சும்மா இல்ல. என்னடா அந்த பொல்லாத மக்கள் எப்பொழுது பார்த்தாலும்
பாகாலுக்கு பலியிட்டே தீர்க்கதரிசிகளை கொன்று இவர்கள் இப்படியே செய்து கொண்டிருக்கிறார்களே என்று எலியாவிற்கு மனம் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு காரியத்தை செய்வதை பார்க்கின்றோம். எப்பா இந்த பாருங்க, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். பாருங்க, நீங்க 2 பேருக்கும், ஒருத்தருக்கு தலையை காட்டுறது, ஒருத்தருக்கு வாழை காட்டுறது, இப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கக்கூடாது. நின்னா ஒரு பக்கம் ஆம்பளை மாதிரி நிக்கணும்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நம்மளுடைய இதுல, அது மாதிரி ஒண்ணு நின்னா நீங்க பாகால் பக்கம் நில்லு, இல்லாட்டி நீ கர்த்தருடைய பக்கத்துல நில்லு அப்படின்னு சொல்லி, அது மாத்திரமல்ல, ஒரு சேலஞ்ச் ஆண்டவருடைய சமூகத்திலே கர்மேல் பர்வதத்திலே, அதுவும் போக மழை இல்லாத நேரம், வெயில் அடிச்சிட்டு இருக்குது, நல்ல வெயில். அந்த நேரத்துல இப்படி ஒரு காரியம் நடந்ததுன்னா என்ன சொல்லிடுவாங்கன்னா மக்கள், இது நல்ல வெயில்னால இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அது அது எல்லாத்தையும் காளை எல்லாத்தையும் பச்சித்து போட்டதுன்னு சொல்லிடக்கூடாதுன்ட்டு அவன் ரொம்ப ஞானமா வயலிலே விதைக்கத்தக்க 2 படி விதை அளவு இடத்தை வாய்க்கால்கள் எடுத்து அதை முழுவதும் தண்ணீரால் நிரப்பி அதிலே ஆண்டவருடைய பலிபீடத்தை அமைத்து அதிலே அதற்கு முன்பதாக அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பான். நீங்க கர்த்தர் தெய்வம்னா அதை ஒரு அருமையான ஒரு சேலஞ்ச் நடக்கும். மதியான வேளையிலே எலியா அவர்களை கொடுக்கப்பட்ட காளையை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மதியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். என்னென்னமோ ஆட்டம் போட்டு பாக்குறாங்க, ஒண்ணுமே நடக்கல. ஆனால் அதை எலியா சொல்லுவார் பாருங்க, மதியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக இருக்கும் என்று பரியாசம் பண்ணுவதை பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, நம்மளுடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ளவர், வானத்தையும் பூமியையும் வார்த்தையால் உருவாக்கிய தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நீக்கும். அப்படிதான் சொல்றான் பாருங்க எலியா. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அவன் என்ன பண்றான், தண்ணி எல்லாம் நிரப்பி, ஒருவேளை இந்த மக்கள் அக்னி பட்சித்துன்னு சொல்லிடக்கூடாதுன்னு தண்ணி எல்லாம் நிரப்பி அதில் காளையை வைத்து, அப்பொழுது அந்த இது என்ன ஆச்சுன்னா பாருங்க, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்தது. வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்ட போது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று முழங்குவதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்திலே ஜபிக்கின்ற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் நம்மளுடைய தேவன் பதில் கொடுக்கின்ற தேவன். யோபு ரொம்ப மனநொந்து சொல்றாரு, அவரை நோக்கி ஜபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்று இந்த துன்மார்க்கர்கள் சொல்கின்றார்கள். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் தன்னுடைய வார்த்தையால் உருவாக்கிய தேவன், அவர் அதிசயம் அற்புதம் நிறைந்தவர். ஆம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் பாக்கியமாக கொண்டிருப்பது நம்மளுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வாக்கியம். பாருங்கள், ஆண்டவர் தனக்கு பிரியமானவர்களை, ஒருவேளை ஆண்டவர் நம்ம வெளியரங்கமாக அவர் பார்க்கின்ற தேவன் அல்ல, இருதயங்களை ஆராய்ந்து அறிகின்ற தேவன் நமது தேவன். நான் இந்த திருச்சபையிலே சொல்வதிலே நான் ஒருவேளை ஒரு சில நிமிடங்கள் ஆனாலும் நான் பெருமைப்படுகின்றேன். எத்தனையோ மரணங்களை கண்ணிலே சந்தித்த ஒருவன். நான் சிறுவனாக இருக்கும் பொழுது ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மதுரையில திருநகர் அருகிலே நமது திருச்சபை இருக்கின்றது. அங்கே சென்று விட்டு எப்படியாவது இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து நீச்சல் அடிப்போம் என்று நாங்க போய் அந்த கம்மால போய் நீச்சல் அடிக்கிறோம். அந்த போட்டி என்னன்னா, அந்த மதகு இருக்கும், அதுலதான் தண்ணீர் பயங்கரமான ஸ்பீட்ல வெளியேறும். அதுல போராடி அதை மீண்டு வெளியே வரணும், அதுதான் போட்டி. அப்பொழுது நான் பயங்கரமா நீச்சல் அடிச்சு அப்படியே அதை தாண்டி வந்துடணும்னு வரதுக்கு
சில வினாடிகள் முன்பதாக சுழல் என்னை இழுக்க தொடங்கிடுச்சு. ஏசப்பா அப்படின்னு கத்தணும். எல்லாரும் உள்ள இழுத்துருச்சு. போயிருச்சுன்னா மடையில போய் சிக்கிறோம், அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் போராடி மரணத்தை ஜெயிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் பீ டு காட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, ஒரு நாள் நான் அந்த பகுதியிலே சைக்கிளிலே சென்று கொண்டிருந்தோம். நானும் என் நண்பரும் பேசிக்கொண்டே இப்படி ஓட்டிட்டு இருக்கும்போது ஒரு பஸ் அருகிலே வந்தது. பஸ் அருகிலே வருது என்று சொல்லி லேசா இப்படி கொஞ்சம் லெப்ட்ல அப்படி தள்ளும் போது அவன் என்னுடைய நண்பர் பெடலும் என்னுடைய பட்டு நான் வலதுபுறமா விழுகிறேன். கடைசியில் அந்த பின்பகுதி வீல் கரெக்டா பாஸ் ஆகுது, நான் விழுகிறேன். எல்லோரும் ஆணு கத்திட்டாங்க அங்கனுக்குள்ள இருந்தவங்களாம். ஆக இப்படியாக மரணத்திலிருந்து காப்பாற்றிய தேவன். ஒரு நாள் மதுரையிலிருந்து நான் இரவு 10 மணிக்கு என்னுடைய ஃபியட் வண்டியை ஓட்டிட்டு நாங்க ஒரு 4-5 பேர் நிலக்கோட்டை பகுதியை தாண்டி வந்துட்டு இருக்கும் பொழுது எதிராக போயிட்டு இருக்கும்போது நல்ல ஸ்பீடு, எப்படியாவது ஒரு 12 மணிக்கு கொடைக்கானல் போயிடணும்ட்டு ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு வலது பக்கத்துல வண்டி, இடது பக்கம் போயிட்டு இருந்த வலது பக்கம் வந்துருச்சு புது வண்டி. எதிராக ஒரு பஸ் பயங்கர ஸ்பீட்ல அவங்க ரைட்ல போயிட்டாங்க. அந்த இருட்டு வேலையில இறங்கி பார்த்தா வலது பக்கம் வீல் கலண்டு போயிடுச்சு. ஆண்டவர் இப்படியாக அற்புதமாக காப்பாற்றினார். அது மட்டுமல்ல, 2016ஆம் வருடம் என்னுடைய வேலை முடிந்தது என்று நினைத்தேன். நான் குளித்து விட்டு வேகமா துண்டை எடுக்கிறதுக்கு வரும்பொழுது அந்த டைல்ஸ்ல சறுக்கி விழுந்து பயங்கரமான அடி பின்னாடி மண்டையில. ஏசப்பா என்று விழுந்தேன். என்னுடைய மனைவி கீழே சொல்லியிருக்கேன், ஏதோ உங்க தாத்தா கீழே தள்ளி போட்டு விட்டாரா, சத்தம் அதுதான் அப்படின்னு மாடியில இருந்து கேட்ட சத்தத்தை உடனடியாக என்னுடைய பாக்குறேன், மூக்குல இருந்து ரத்தம் விழுந்துட்டு இருக்கு. உடனே மருத்துவமனைக்கு சென்று ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணி மதுரைக்கு சென்று மருத்துவ எல்லாமே காரியங்களை பார்த்து ஆண்டவர் இந்த நாளிலையும் கூட கிட்டத்தட்ட பல வருடங்களை கூட்டி கொடுத்தார். விசேஷமாக இந்த மரண பிடியிலிருந்து 9 வருடங்களை கூட்டி கொடுத்தார். நான் நினைப்பேன், எசேக்கியா என்ற ஒரு அற்புதமான ஒரு அரசன், கடவுள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வைத்த மனிதன், நல்ல ஒரு ராஜா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு அவன் பிழைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பிற்பகுதியில, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோட 15 வருடங்களை கூட்டுவேன் என்று சொன்ன தேவன். இந்த திருச்சபையினுடைய மூப்பர்களாக அமர்ந்திருக்கின்ற அருமையான சகோதரர்களே, அருமையான சகோதரிகளே, ஆண்டவர் பாருங்கள், தனக்கென்று ஆண்டவருக்கென்று நாம் வைராக்கியமாக நிற்கும் பொழுது எவ்வளவு சாத்தான் கொண்டு வருகிற மிகப்பெரிய பிரச்சனைகளை கூட ஆண்டவர் சர்வசாதாரணமாக அதை மாற்றி நம்மை எடுத்து பயன்படுத்துகின்றதை நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் அதை உணர்ந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆம் அருமையான திருச்சபையினுடைய மூப்பர்களே, இந்த திருச்சபையிலே நாம் எவ்வளவோ போராட்டங்களை கண்டோம். கடந்த நாட்களெல்லாம் பணமே இருக்காது, காணிக்கை எண்ணி பார்ப்போம், கடைசியில் பணமே இருக்காது. ஆனாலும் அற்புதமாக வழி நடத்தி இன்றைய இன்ப காணானை காணும்படியாக இந்த திருச்சபையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இன்றைக்கு அந்த காரியம் எல்லாவற்றையும் மாற்றி இன்னைக்கு ஒரு செழிப்பின் நாட்களை தேவன் கொடுத்து கொண்டு இருப்பதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவ்வாறாக நாம் ஜெபிக்கின்ற ஜெபங்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கின்ற ஜெபங்கள் ஒவ்வொன்றும் ஆசீர்வாதத்தை பெற்று கொடுத்து கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, அதற்கு தான் நாங்கள் இளைஞர்களை உற்சாகப்படுத்துகின்றோம். இந்த திருச்சபையினுடைய வருங்கால தூண்களாக இளைஞர்களை கருதுகின்றோம். நீங்கள் இந்த திருச்சபையினுடைய பொறுப்புகளை இந்த இளம் பிரயாணத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த நாளிலே கூட உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் இந்த திருச்சபையினுடைய எதிர்காலங்கள் எல்லாம் உங்களுடைய கரத்திலே இருக்கின்றது என்பதை நீங்கள் அடிக்கடி நினைவிலே கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, பாருங்கள், ஒரு இளைஞன் எப்படி இருக்க வேண்டும். மாதர் சங்கத்தை பத்தி ஆண்டவருடைய வார்த்தையோடு கூட வாழ்த்தி பேச ஆண்டவர் கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, ஒரு திருச்சபைக்கு எப்படி மூப்பர்கள் செயல்பட வேண்டும் என்பதையும் ஆண்டவருடைய வல்லமையுள்ள வார்த்தையை கொண்டு பேசும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். ஆனால் இந்த நேரத்திலே இளைஞர்களுக்கு நான் ஒரு வேத பகுதியிலிருந்து உங்களுடைய எதிர்கால இந்த திருச்சபைக்கென்று உங்களுடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்கும் என்பதையும் நான் ஞாபகப்படுத்தி கொள்ள பிரியப்படுகின்றேன். பாருங்கள், வேதத்திலே தானியேலின் புத்தகம்
1ஆம் அதிகாரத்திலே எடுத்துக்கொண்டால் இது ஒரு அற்புதமான ஒரு அதிகாரம். இஸ்ரவேலிலே மீண்டுமாக இளைஞர்களை தேடி வேட்டையாடி நேபுகாத் நேச்சார் என்ற ஒரு மன்னன் பாபிலோனுக்கு சிறையாக பிடித்து செல்கின்ற ஒரு காரியம். அவர்கள் எப்படிப்பட்ட இளைஞர்களாக இருக்கின்றார்கள். நான் உங்களை போல இளைஞர்களா இருக்கும்போது அடிக்கடி இந்த வசனத்தை படிச்சு பார்ப்பேன். இதுல ஒரு தகுதி எனக்கு இல்லை ஆண்டவரே, இதுல எல்லாம் நான் இடம்பெறவே முடியாதுன்னு அந்த இதை இந்த நேரத்துல உங்களுக்கு நான் அதை படித்து காட்டுகின்றேன். 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும், நான்லாம் ராஜ குலத்தார் கிடையாது, துறை மக்களிலும் யாதொரு மாசு இல்லாதவர்களும், அதுலயும் நான் தகுதி இல்லை, அழகானவர்களும் அதுவும் தகுதி கிடையாது, சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அந்த ஞானமும் கிடையாது, அறிவில் சிறந்தவர்களும் அந்த அறிவும் கிடையாது, கல்வி நிபுணரும் அப்படிப்பட்ட கல்வியும் கிடையாது, ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும். பாருங்க, ராஜா கட்டளை இடுகிறான் பாபிலோனுக்கு இவர்களை சிறைப்பிடித்து கொண்டு வர வேண்டும் என்று. அப்பொழுது 4 வாலிபரை சிறைப்பிடித்து கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்குள் யூதா புத்திரனாகிய தானியேல், அனனியா, மீசாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பாருங்க, வந்த உடனே இவங்களுக்கு என்ன பண்றாங்க, இந்த இளைஞர்களுடைய பேரை தான் மாத்துறாங்க. தானியலுக்கு என்ன பேர் கொடுக்குறாங்க? பெல்தெசாத்சா அப்படின்ற ஒரு பேரை கொடுக்குறாங்க. ஏனென்றால் இவர்களுடைய முதல்ல ஃபர்ஸ்ட் இது பேரெல்லாம் மாத்திரணும். அதே போல சாத்ராக், மேசாக், நேபைத்தகோ அப்படின்னு பேரை கொடுக்குறாங்க. இந்த பேரெல்லாம் முதல்ல மாத்திரணும். ஆனால் தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ போன்ற, ஆனா சொல்லுவாங்க அனனியா, மீசாவேல், அசரியான்னு தான் சொல்லணும், நம்ம சாத்ராக், மேசாக், நேபத்தாக்கோன்னு சொல்லக்கூடாதுன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் பேரை பற்றி கவலைப்படவே கிடையாது. என்னன்னாலும் நீ பேரை வச்சுட்டு போப்பா, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், அங்கு கொடுக்கிற நான் வெஜிடேரியன் புலால் உணவுகளை நாங்கள் உண்ணவே மாட்டோம் என்று அவர்கள் வைராக்கியமாக இருக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால், எங்களுக்கு பருப்பு, மரக்கறிகள் இது போன்ற உணவுகளை கொடுங்கள் என்கிறார்கள். காரணம் என்னவென்றால், பாகாலுக்கு படைக்கப்பட்டதை நாங்கள் சாப்பிட மாட்டோம். சில சொல்லுவாங்க, அது என்ன பிரதர், வாய்க்குள்ள போறது தானே, வாயிலிருந்து வெளியே வர்றதுதான் குற்றம், உள்ள போறது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் வைராக்கியமான இந்த இளைஞர்கள் பாருங்க, அதிலே மிக உறுதியாக இருந்தார்கள். அங்க என்னன்னா 24x7 வெட்டிக்கிட்டே இருப்பானுங்களாம், கடை பலி கொடுத்துக்கிட்டே இருந்து அந்த புலால் உணவுகளை இவர்களுக்கு உணவாக கொடுக்கும் பொழுது, பாகாலுக்கு படைக்கப்பட்டதை நாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் அதை சாப்பிட மாட்டோம் என்பதிலே உறுதியாக இருந்தார்கள். ஆனால் பாருங்க, பருப்பு மரக்கறிகளை சாப்பிட்ட அவர்கள் முகங்கள் பிரகாசித்தது என்பதை பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, தானியேலை கொண்டு ஆண்டவர் அருமையான சொப்பனங்களை அந்த நேபுகாத் நேச்சாருக்கு விளக்கும்படியாக, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இளைஞர்கள் இந்த இதுல தானியேலின் புத்தகத்தை தியானிக்கிறது, அதற்காக ஒரு பள்ளியிலே சேர்ந்து நீங்கள் பயில வேண்டும். அப்படி ஒரு அற்புதமான, அதிலே அந்த சிலையை பற்றி கூறப்பட்டதனுடைய செய்தி, எப்படி ராஜ்யங்கள் உருவாகின்றது, அது மாத்திரமல்ல ஆண்டவருடைய வருகை, ஆண்டவருடைய 2ஆம் வருகை, எப்படி இந்த தானியேலின் புஸ்தகம் அதற்கும் வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ள தொடர்பு, இப்படியாக இந்த தரிசனங்களை எல்லாம் தானியேலுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த அடிமைத்தனத்திலும் கூட தானியேல் தன்னுடைய மேல் அறையிலே 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்றதை பார்க்கின்றோம். ஆம், அருமையான இளைஞர்களே, அருமையான தேவ ஜனங்களே, ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெபமும் நிச்சயமாக நமக்கு ஆண்டவர் சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கும். நம்மளுடைய ஜெபத்தின் மேன்மையை நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் காணக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த திருச்சபையினுடைய இளைஞர்கள், நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இந்த திருச்சபைக்காக, இந்த திருச்சபையின் எதிர்கால வாழ்வுக்காக நாங்கள் செயல்படுவோம், அதற்கு எங்களை நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே என்று நீங்கள் ஆண்டவர் சமூகத்திலே கேட்கும் பொழுது
நிச்சயமாக உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அதிலே எந்த விதமான மாற்றமும் கிடையாது பிரியமானவர்களே. அதே போன்றுதான் புதிய ஏற்பாட்டிலும் ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும். பவுலும் சீலாவும் உங்களுக்கு தெரிந்த அந்த வேதம் முழுவதும் உங்களுக்கு தெரிந்த இதுதான். நான் புதுசா ஒன்றும் நான் உங்களுக்கு சொல்லவில்லை. பாருங்கள், இவர்களுடைய செயல் என்னன்னா, குறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இது பண்ணி அதை வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுதான் சுருக்கமா சொன்னா, குறி சொல்லி பொழப்பு நடத்திட்டு இருக்கிறத முறியடிக்கிறார்கள். அதன் மூலமாக இவர்கள் குழப்பத்தை உண்டு பண்ணுகிறார்கள் என்று சொல்லி இவர்களை சிறைச்சாலையிலே போடுகிறார்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25-26 நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லோருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. பாருங்க, நடு ராத்திரியிலே அந்த இளைஞர்கள் ஆடை பாடி ஆர்ப்பரித்து தேவ சமூகத்திலே ஜெபித்ததன் மூலமாக அங்கு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. அது மாத்திரமல்ல, அப்பொழுது அந்த சிறைச்சாலையினுடைய அந்த அதிகாரி ஓடி அவர்களை கேட்கின்றான், ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாருங்கள், ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு இதாயா நீங்க என்ன செய்யணும்னு கேட்கும்போது அது சொல்றார்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். பிரைஸ் பீ டு காட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், அருமையான தேவ ஜனங்களே, அருமையான இளைஞர்களே, இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதற்கு தயங்க வேண்டாம், கூச்சப்பட வேண்டாம். அது வல்லமையுள்ள வார்த்தை, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், வானமும் பூமியும் ஒளிந்து போம், என்னுடைய வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொன்ன தேவன் உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நான் ஆண்டவருடைய சமூகத்திலே அதற்கும் ஜெபிக்க ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்பதற்கும் நான் அநேக முறை அதற்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கின்றேன். ஆம் பிரியமானவர்களே, கடைசியாக மாதர் சங்கத்தை பேசி முடிச்சாச்சு, திருச்சபையினுடைய மூப்பர்களை பேசி முடிச்சாச்சு. இளைஞர்களுக்கு இன்னும் சொல்லலாம், யோசேப்பை குறித்து கூட சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா அதற்கு மேல நேரம் கிடையாது. ஆக அடக்கி வாசிப்பது நல்லது என்பதையும் கூட மனதிலே எண்ணிக்கொண்டு வரும் நாட்களிலே யோசேப்பை பற்றி கூட வாய்ப்பு கிடைக்கும் என்றால் அதை குறித்தும் பேச, உங்கள் மத்தியிலே பேச நான் விருப்பம் கொள்கின்றேன். கடைசியாக நான் சிறுவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி இந்த நேரத்திலே என்னுடைய உரையை நிறைவு செய்ய விருப்பம் கொள்கின்றேன். பாருங்க, மார்க் நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரை உள்ள வசனங்கள். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளைகளைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களுக்கு ஜெபிக்கும்படியாக, சிறு பிள்ளைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே சென்று ஜெபிக்கும்படியாக அவருடைய சமூகத்திலே கொண்டு போகும்போது அவர்களை அதட்டுகிறதை பார்க்கின்றோம். சிறு பிள்ளைகள் இந்த திருச்சபையினுடைய எதிர்கால தூண்கள் தான். அவர்கள் சிறு பிராயத்திலிருந்தே நாங்களாம் சண்டே கிளாஸை விரும்பி போனோம். ஞாயிற்றுக்கிழமை முழுமைய ஆண்டவருடைய விக்கிரக கோட்டை நிறைந்த பகுதியிலே வாழ்ந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆலயத்திலே சென்று ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவங்களுடைய சிறுவர்களுக்கு அருமையாக பாடல்களை சொல்லிக் கொடுப்பார்கள். அதே போல சிறுவருடைய நிகழ்ச்சிகள் இதுல எல்லாம் பங்கேற்ற பயன்தான் இன்னைக்கு அதோடைய அறுவடை என்று சொல்ல வேண்டும். அந்த ஜபங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே சிறு வயதிலிருந்து நம்மளை அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுது அதுதான் எதிர்காலத்திலே சொல்லுவாங்களே வேதாகமத்தை இப்பொழுது தூக்கி சுமந்தா எதிர்காலத்துல நம்மை சுமக்கும் வேதாகமம். அதே போல இன்னைக்கெல்லாம் நான் ஆலயத்துக்கு போறோன்னு சிறு பிள்ளையில அந்த கருப்பு பைபிள்னு சொல்லுவோம். அந்த கருப்பு வெளியே தெரியணும், இப்படி அணைத்து கொண்டு சென்ற காலங்கள் உண்டு.
அருமையான சிறுவர்கள் இந்த நாளிலே ஆண்டவருடைய வேதாகமத்தை சுமந்து கொண்டு வருகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதற்கு பெற்றோர்கள் அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்க வேண்டும். நிச்சயம் ஒரு வேதாகமம் ஒரு கிறிஸ்தவர்கள் ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டும். அதை நம்மளுடைய வாழ்க்கையிலே அதை விடாமல் பிடித்து கொள்ள வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே சிறு பிள்ளைகளை ஆண்டவர் நேசிப்பதை பார்க்கின்றோம். ஆண்டவர் சிறு பிள்ளைகளுக்கு எதிராக ஒருவர் செயல்பட்டால் அவருடைய கழுத்திலே எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அமிழும்படியாக போட வேண்டும் கூட என்று சொல்கிறார். ஆண்டவர் இப்படியெல்லாம் கோபமா பேசுனதை நான் பார்த்ததே கிடையாது. பாருங்கள், சிறுவர்கள் மீது அவ்வளவு கரிசனை கொண்ட தேவன் சிறுவர்களை சிறு பிராயத்திலிருந்தே பாருங்க. அந்த ஆண்டவர் மலை பிரசங்கத்தை முடிச்சுட்டு வரும்போது இவங்களுக்குலாம் சாப்பாடு இல்லைன்னு சொல்லும் பொழுது இவர்களுக்கு எங்க இவ்வளவு பேருக்கு 5000 பேருக்கு எங்க போய் சாப்பாடை தேட முடியும்னு சொல்லும் பொழுது அப்பயும் அங்கேயும் ஒரு சிறுவனை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். அவன்கிட்ட இருந்த அவனுடைய தாயார் கொடுத்து அனுப்பியிருந்த அருமையான அந்த 2 மீனையும் 5 அப்பத்தையும் எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை எல்லோருக்கும் கொடுக்கும்படியாகும், அது மேலும் அதை கூடை நிரம்ப அள்ளும்படியாகும் அந்த சிறுவனை தான் பயன்படுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, சிறுவர்களை நாம் சிறு பிராயத்திலிருந்து ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து வளர்ப்போம். அதன் மூலமாக இந்த தேசம் அசைக்கப்படும். ஜெபத்தின் மேன்மையை குறித்து ஆழமாக நாம் சிந்தித்தோம். நமது அன்பின் ஆண்டவர் ஜெபத்தை குறித்து நமக்கு என்ன சொல்கின்றார் என்று இறுதியாக பார்ப்போம். அன்பின் ஆண்டவர் நமக்கு கற்று தருகின்ற பாடம், 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா என்று ஒரு கோரிக்கையை வைக்கின்றார். 1 மணி நேரமாவது. அவங்களுக்கு தான் தெரியும் நான் ஆண்டவர் சமூகத்துல எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம். இதெல்லாம் யாரும் பெருமைப்படுத்திக் கொள்ள முடியாது. இது ஆண்டவருக்கு நம்மளுக்குள்ள தொடர்பு. ஜெபம்தான். போட்டனே நம்மளுடைய போன்ல கூட நம்பரை தட்டிக்கிட்டு இருக்கணும். இங்க பிரைஸ் லார்ட் ஏசப்பா அப்படின்னு அடுத்த செகண்ட் ஒளியை காட்டிலும் பயங்கர வேகம் உள்ளது. நம்மளுடைய ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மளுடைய ஜெபம் சென்று அடையும். இன்னைக்கும் ஆண்டவரே, இந்த மக்களுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு, இந்த திருச்சபை எத்தனையோ திருச்சபைகளிலே சென்று பேசினாலும் என்னுடைய திருச்சபையிலே நான் பேசுவதுதான் எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாக கருதுகின்றேன். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆண்டவரே, அதற்கு நீங்கள் என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு வினாடி கூட வீணாகி விடக்கூடாது ஆண்டவரே. யாராவது ஒருவர் தொடப்பட வேண்டும் ஆண்டவரே என்று ஆண்டவருடைய சமூகத்திலே எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்த நாளிலிருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே என்னுடைய ஜெபத்தோடு கூட சேர்த்து அநேக முறை ஜெபித்திருக்கின்றேன். ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், இந்த நாளிலே 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா என்று ஒரு கேள்வியை நம்மிடத்திலே கேட்கின்றார். ஜெபிக்க கூட நேரமே இல்லை. ஒரு பரபரப்பான சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்க ஜெபிக்கிறதுக்கு டைமே இல்லை பிரதர். ஐயோ, எந்திரிச்சா எப்படி அந்த நாள் போகுதுன்னே தெரியல அப்படின்ட்டு சொல்லின்ற நேரத்துல உங்களுக்காக ஒரு இன்ஸ்டன்ட் ஜெபம், உங்களுக்காக ஆண்டவர் தெரிஞ்சா தெரியலையோ, இப்பெல்லாம் எவ்வளவு நேரம் ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம். இப்பெல்லாம் ஒரு இன்ஸ்டன்ட் ஜெபம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அது என்ன இன்ஸ்டன்ட் ஜெபம் சொல்லுங்க? பரமண்டல ஜெபத்தை ஆண்டவர் நம்மளுக்காக, ஒருவேளை மகனே மகளே உனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை விட்டால் நீ இந்த பரமண்டல ஜெபத்தையாவது ஜெபித்து என்னோடு கூட உறவு வைத்துக்கொள் என்று சொல்கின்றார். ஆம், ஆண்டவர் மனித குமாரனாக இந்த உலகில் வாழ்ந்த நாட்களில் அவர் பிதாவோடு ஜெபத்தின் மூலமாக உறவு வைத்திருந்தது போல நாமும் ஆண்டவரோடு ஜெபத்திலே தரித்திருக்கிற எல்லாம் அல்ல ஆண்டவர் தாமே நமக்கு கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமென். இந்த வாய்ப்பு வழங்கிய சபை ஆயர் அவர்களுக்கும் திருச்சபை கமிட்டி அவர்களுக்கும் இந்த என்னுடைய வார்த்தையை கேட்டு அமர்ந்திருந்த உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.